உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக. அப்போ பிதாவாகிய தேவன் நீங்க உபவாசம் இருக்கிறத பார்க்கணும். அவர் காணும்படியா நீங்க உபவாசம் இருக்கணும். பிதாவாகிய தேவன் உங்களை பார்க்கணும்னா நீங்க என்ன செஞ்சா பார்ப்பார்? நீங்க என்ன செஞ்சா பிதாவாகிய தேவனுடைய கண்கள் உங்களை நோக்கி இருக்கணும்? ஒண்ணு, நீங்க கனி கொடுக்கணும். நீங்கள் அதிக கனி கொடுப்பதனால் பிதாவானவர் மகிமைப்படுவார்னு வசனம் இருக்கு. அப்போ நீங்க கனி கொடுக்கறதன் வழியா பிதாவனுடைய பார்வையை உங்க மேல ஈர்க்க செய்யலாம். ஆவியின் கனி என்னன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை. இந்த 9 வகையான சுபாவமும் கிரியைகளும் நமக்குள்ள இருந்து புறப்பட்டு வரணும். இந்த உபவாச நாட்கள்ல நீங்க ஒரு முடிவு பண்ணீங்க, ஒரு 10 நாள் உபவாசம் இருக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த நாள்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். எழுதி வச்சு ஒரு இடத்த, ஒரு அறைய நீங்க சூஸ் பண்றது ரொம்ப நல்லது. சூஸ் பண்ணி எழுதி வச்சு அதை பார்க்கும் போதுதான் நீங்க அதை மெடிடேட் பண்ணுவீங்க. ஐயோ, நான் அன்பா இருக்கணும், நான் பொறுமையா இருக்கணும், நான் சாந்தமா இருக்கணும், எந்த டைமும் எமோஷன் ஆயிடக்கூடாது, டென்ஷன் ஆயிடக்கூடாது, கோவப்பட்டுறக்கூடாது, எரிஞ்சு விழுந்துடக்கூடாது, சாபமான வார்த்தை வந்துடக்கூடாதுங்கிறது உங்களுக்கு பிரெயினுக்கு தெரியணும்னா நீங்க எழுதி வச்சா அதை அடிக்கடி பார்த்து அதை உங்களுக்குள்ளேயே முணுமுணுத்துட்டு இருந்தாதான் அது முடியும் இல்லையா? பிராக்டிஸ் பண்ணாம முடியாது. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் அதுக்கு.